ஹாய் காய்ஸ், இது நம்ம கண்டதை பேசுவோம் சேனல். இது தமிழ். நான் குரு. நல்லா பேசுவோம். பேசுவோம் பேசுவோம். இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தமிழ். நம்ம என்னதுன்னா தக் லைஃப் ஆடியோ லான்ச் நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டெல்லாம் கேட்கல. ஒரு பாட்டு சுகர் பேபி மட்டும் ப்ரோமோ பார்த்தேன், லைட்டா த்ரிஷாவை பார்த்தேன். அதுலயே சுகர் அதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு விண்வெளி நாயகா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுப்பா. ஒரு வருஷத்துக்கு டீசர் வந்தப்போ வந்துச்சு. அந்த பாட்டுன்னா இந்த சிங்கிச்சா சிங்கி சிங்கிச்சா அதுதான் நல்ல பாட்டு தான். அதுல வந்து பார்த்தோன்னா இந்த சின்மை ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. சின்மை ஆக்சுவலா வந்து சின்மைன்னு சொல்லணும் ஞாபகம் இருக்குது. சின்மை அந்த படத்துல பாட்டு பாடியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து என்ன பிரச்சனைனா சின்மையை பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் சங்கத்துல இருந்து பேன் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ் சங்கம், தமிழ் சங்கம் கிடையாது, தென்னிந்திய சங்கம். தென்னிந்திய ஏதோ ஒரு சங்கத்துல தமிழ் சங்கம் கிடையவே கிடையாது. பெண் இண்டஸ்ட்ரியில சொல்லிட்டு இருக்கேன் உடனே அப்படியே அதை புடிச்சு மேல போயிருங்க. அதுல என்ன ஒரு சிக்கல்னா அது வந்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. நான் பாத்துட்டு இருக்கும்போது அந்த சின்மை பேனிங் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து எப்பனா வந்து அரௌண்ட் அது ஒரு 90 ரூபா கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ராதா ரவி வந்து அப்ப இந்த டயத்துல டப்பிங் யூனியன்ல வந்து அந்த ஃபீஸ் இருந்துச்சா அதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு தூக்குனாங்க. அதான் மெயின் ரீசன் தான் அந்த மீ டூ மூவ்மெண்ட் பிரச்சனை வந்துச்சுல. ஆமா, அந்த இதுல நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவங்கள வந்து பேன் பண்ணிட்டாங்க. பேனா தடையே செஞ்சுட்டாங்க. இன்ன வரையும் இந்த கேஸ் போயிட்டு இருக்கான். இந்த நேரம் எவ்வளவு நல்ல பாடல் வந்துருக்கும். அதனால இந்த தக்லீஃப் படத்துல வந்து ஒரு பாட்டு மஞ்சாரோ அவங்க தானே இல்லையா? மஞ்சாரோ ஏதோ சொல்றாப்ல அந்த பாட்டு போட்டு நல்லா எனக்கு வந்து தக் லைஃப்ல ஒரு பாட்டு பாடிருந்தாங்க. அந்த தக் லைஃப்ல பாட்டு பாடுறத கேட்கும்போது அப்பயே இந்த கோச்சரே அந்த ஒரு பாட்டு வரும். கேட்டிருப்பியான்னு தெரியல. எந்த ஒரு வீடியோ நான் கூட அப்புறம் அனுப்புறேன். அது நீ முடிஞ்சா நம்ம ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிச்சுக்க. நல்லா இருந்துச்சு. அது எதுக்காக சொல்றேன்னா இந்த தக் லைஃப்னு சொல்ல ஞாபகம் இருக்கு. இங்க பாரு, இது வந்து பேட்டில் பிட்வீன் டாட்டர்ஸ் ஆஃப் அது வந்து கமல சுத்தியாசனை பார்த்து கட்டி கொடுக்குறாங்க. ரஜினி ஐஸ்வர்யா பார்த்தா அந்த எக்ஸ்பிரஷன் பாரு. அதை விட்டு கமல்ல தலைவரை பாரு. இது நம்ம மேல பார்க்க வேண்டாம். படிச்சுட்டு அப்படியே கீழே அப்படியே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தலைவர் உட்காந்து ஸ்டெப் சங்கர வரு. ஐயோ இதை விட்டு இதோட இன்னொரு கொடுமை. இதே மாதிரி மீம் இன்னொரு மீம் வந்துச்சு. அதுல இது கமல் டு சுத்தி, இது வந்து ரஜினி டு ஐஸ்வர்யா. இது பார்த்தோட எனக்கு கெட்ட சிரிப்பு. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க நீ உட்கார்ந்து? என் பேரை கேட்டு இருக்கிறேன். எத்தனை கல்யாணம்? 3 to 4 5 6 7 4 இது அதுதான் கேப்பால வடிவேல் கேப்பால. உனக்கு எத்தனை ஆகுது? 7 ஆகுது. உனக்கு 5 ஆகுது. நிறைய மீன் போட்டிருக்காங்க. எனக்கு இது ஆக்சுவலா இதை பார்த்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆள் கிரியேட் பண்ண மீம் கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம பசங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, வச்சு அடிச்சு நவட்டி விட்டாங்க. இவர் விஜயகுமார் வனிதா சங்கர் கௌதித்தி நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னா செம்ம சிரிப்பு. அதே மாதிரி இன்னொன்னு, இது வந்து எப்படின்னா 90s கிட்ஸ் கிடையாது. இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சொல்லி தெரியுறாங்க. அது எப்படின்னா அவங்க பேர் ஒண்ணு இருக்கும், ஆனா இன்ஸ்டாகிராம் ஐடியோட பேர் வேற மாதிரி. அதுல வந்து நம்ம 2K கிட்ஸ் பசங்களுக்குலாம் சொல்லவே தேவையில்லை. நம்ம பசங்க வந்து பாய்ஸ் வந்து சும்மா இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? அவங்க இதை விட மோசமான வப்பாளுங்க. ஆனா சில பேர் நல்லா இருக்கும் வச்சுக்க. இந்த மீம் பாருங்க, 2K கிட்டோட மாமியார் கேக்குறாங்க, ஏண்டி என் புள்ள பேர் கூட உனக்கு தெரியாது? இன்ஸ்டால கியாமியா கிசாபாய் இந்த மாதிரி வந்து நிறைய பசங்க என்னோட உண்மையில இருக்காங்கடா. ஒருத்தனா உண்மையில பேர் என்ன பாத்திருக்கியா? சீரியல் கில்லர் சதீஷ். சீரியல் கில்லர் சதீஷ். உனக்கு எப்படா ஃபாலோ கொடுக்கறது? அது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கடா சொல்ல மாட்டான். அவனும் அப்படிதான் பேர் வச்சிருப்பான். ஒரு சீரியஸா இருக்கவங்க சீரியல் கில்லர்னா நான் சைக்கோ கில்லர் அப்படின்னா சைக்கோ கில்லர் இருக்காடா. உண்மையில வேற பைக்ல வேற ஒட்டிக்கிறாங்க. உண்மையிலே சைக்கோ கில்லர்னா அவங்க பேர்ல வந்து இருக்கா. நீங்க வாய்ஸ் நீங்க நம்மளாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில போயிட்டு நான் சொல்ற பேர்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. உண்மையிலே அப்படி ஒரு அடமொழியோட ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இது என்ன ஹைலைட்னா, சீரியல் கில்லர் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த பேர்ல ஏற்கனவே அப்படி இருந்துருக்கான்.
அதனால நம்ம பாய்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, பக்கத்துல 2 அண்டர் ஸ்கோர் சேர்க்கறது, இல்ல டாட் 5 6 7 8 நம்பர் not 6 not 7 நம்பர் ஒரு 108 3-4 அண்டர் ஸ்கோர் போடுவாங்க. இப்பனா சீரியல் கில்லர் அண்டர் ஸ்கோர் அப்படியே போகும். அது வந்து நமக்கு நேம் படிக்கும்போது இருக்கும், ஒரு பெரிய டேஷ் மாதிரி இருக்கும். ஆமாண்ணா, டேஷ் மாதிரி இருக்கும். சீரியல் கில்லர் பெரிய டேஷ் சதீஷ். என்னத்த சொல்றது நீங்கள. இது ஒரு நியூஸ் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அமராவதி முதல் நடமாட்டம் இருக்காம்பா. இது ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ட்ரோன் ஷாட். இந்த போட்டோ வந்து ட்ரோன்ல இருந்து எடுத்திருக்காங்க. பார்த்தாலும் தெரியும், இல்ல தூரமா இருந்து எடுத்திருக்கிறது ஒரு கிளாஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு இந்த வீடியோ பார்த்தப்ப ட்ரோன் மாதிரி இருந்துச்சு. சோ முதலையே வந்து ஆல்ரெடி குளிக்க போகும்போதோ ஏதோ ஒரு பிரச்சனையை போய் யாராவது பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. சோ அவனுக்கு வந்து நோட்டம் வர்றதுக்காக என்ன பண்ணிருக்கலாம், ட்ரோனை விட்டு அனுப்பிச்சு எங்க ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். ஒருவேளை பாலமா இருந்துச்சுன்னா அதுதான் நான் சொன்னேன், ஒன்ஸ் பாலமா இருக்கலாம். அந்த வீடியோ பார்க்கும்போது ட்ரோன் ஷாட் மாதிரி இருந்துச்சு, தெரியல வீடியோல. ஆமா, அது வந்து 12 அடி நீளம் முதல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு முதல்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூட 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எத்தனை குட்டி போட்டிமோ எவ்வளவு டெவலப் ஆகுமோ. ஆண் முதலையாருன்னா ஒரு முதல்ல, பெண் முதலையாருன்னா கூட இருக்கும். அதனால வந்து அதை வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் பலசாலியா இருந்துச்சுன்னா கறி சாப்பிட்டு முதல்ல கறி சாப்பிடணுமா ஆசை. அதெல்லாம் இப்பான் புரோட்டா போனாலும் சாப்பிடலாம். நம்ம இவருக்கு அப்படி இல்ல, யாரு கோபிநாத், அவர்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல. சீரியஸா அவர் போட்டு, அவர் வந்து கோபிநாத் கோபிநாத் தான் சொன்னாப்ல, முதல்ல கறி சாப்பிடுறது ரொம்ப நல்லா பயந்து சாப்பிடுவாப்ல. ஆனா வந்து அவருக்கு சொன்னாங்க. சரி ரைட்டு, போவாரு. இதுல போவோம். இதுல வந்து கரெக்ட் 2010. நீங்கன்னா எந்த வருஷம் கிட்ஸா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்கன்னா வந்து ப்ராப்பர் 90s கிட்ஸ். எங்களுக்கு வந்து ஏர்செல்ல ஒரு 5 ரூபா நெட் கார்டு ஒண்ணு இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும் அந்த சைஸ், இவ்வளவுதான் இருக்கும். அது 10 ரூபா ரீசார்ஜ் கார்டு. நீ சொல்றது, நான் சொல்றது நெட் கார்டு 5 ரூபாய்க்கு நெட் கார்டு. அது வந்து பெருசா கிரெடிட் கார்டு, விசிட்டிங் கார்டு மாதிரி அந்த மாதிரி கார்டு இருக்கும். அதுல போட்டோ எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கும், ஜாலியா. அந்த கார்டே 1 ரூபா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா 5 ரூபா தான் அதுக்கு செலவு பண்ற காசு. அதே ஆனா என்ன, அந்த கார்டை சுரண்டி உள்ள போட்டு ரீசார்ஜ் பண்ணி எப்போ, ஆனா நெட்டுக்குள்ள இப்போ என்னடான்னு பார்த்தா ஜிபிஆர் போயிட்டு வரும். அப்பதான் கஸ்டமர் கேர் காலுக்கு போன் பண்ணோம்னு வச்சுக்க, 9 அழுத்துறதுக்குள்ள 1 எழுத்து 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து 9 தான் கஸ்டமர் கேரோட அந்த நம்பர். அந்த 9 வரதுக்குள்ள நமக்கு 1 மணி நேரம் ஆயிடுது. அந்த நெட் கார்டுக்கு டைம்லயே 12 மணி நேரமோ 13 மணி நேரம் தான் கொடுத்துருப்பான். அதுக்குள்ள இங்க வாய்ஸ் கால்ல இங்க 1 மணி நேரம் முடிஞ்சிடும். அப்புறம் அதை வாங்கி அதுக்குள்ள நெட்டுக்குள்ள போய் டவுன்லோட் போட்டோம்னு வச்சுக்க, சுத்தம் 99% ஒரு பாட்டை டவுன்லோட் பண்றாங்க, சுத்தி டவுன்லோடிங் கேன்சல் ஆயிடும். அது ஒரு பெரிய ரோதனையான ஒரு வேலை. அது ஜிபிஆர் செட்டிங் வாங்குற மாதிரி ஒரு பெரிய ரோதனை கிடையவே கிடையாது. அதோட பக்கோடு அப்படின்னு இருக்கு, பியூசி கோட் சிம்முக்கு பின்னாடி. ஆமா, சிம்முக்கு பின்னாடியான பாஸ்வேர்டு லாக் ஆயிடுச்சு. அது இல்லாம நம்ம என்ன பண்ணிடுவோம், அது வந்து ஜென்ரலா ஒரு போன் ஓபன் பண்ணோடனே அது உள்ள போகும்ல ஒரு செக்யூரிட்டி கோட் அப்படின்னு நினைச்சுன்னா நம்ம அதை ஓபன் பண்ணி செட் பண்ணி போவோம். ஆனா அது வந்து மாறி பக்கோடா, அதுக்குன்னா எங்க அப்பாட்ட துரத்தி செருப்படி லாக் ஆயிருக்கும் போன, ரொம்ப செருப்படி. அது எப்படி திருப்பி அதுதான் சொல்றேன், அது எப்படி கிளியர் பண்ணணும்னா திருப்பி கஸ்டமர் கேர் போன் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி அப்புறம் அந்த சிம்மை கலட்டி அந்த சிம்முக்கு முன்னாடி அந்த 15 நம்பர் இருக்கும் பாத்துருப்பீங்க. அந்த நம்பர் சொல்லி அதை போட்டு ஸ்டார் அந்த இதெல்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த பக்கோடா எடுக்க முடியும். அது ஒரு பெரிய ரோதனை பிடிச்சதோட அப்பா தலைவர் அண்ணா வந்துட்டாப்ல. அண்ணா கான்பிடண்டா இருங்க, எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போதும் உண்டு. அண்ணா நீங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன், கான்பிடண்டா இருங்க. ரிப்ளை கொடுத்துட்டேன் தம்பி.